இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 10th மேக்ஸில் வந்து எக்ஸாம்பிள் 1.8 வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -5, +1, 3, 4 இது வந்து எக்ஸ் செட்டு அண்ட் ஒய் செட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A, B, C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபாலோயிங் த ரிலேஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் செட்டுக்கும் ஒய் செட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன்ஸை வந்து நம்ம வந்து மேப்பிங் பண்ணி இது ஃபங்க்ஷன் இல்லையான்னு சொல்லி காட்ட சொல்கிறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி அதோட சப்செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த சப்செட்டை வந்து நம்ம மேப்பிங் போடும்போது ஏரோடயக்ராம் போடும்போது என்ன அது வந்து ஃபங்க்ஷனும் வருதா இல்லை நாட் ஃபங்க்ஷனும் வருதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து R1ல் வந்து சப்செட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். R2ல் வந்து சப்செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். R3ல் வந்து சப்செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது மூணுத்துக்குமே வந்து ஏரோ டயக்ராம் நம்ம போட்டுட்டு அதோட ஏரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்செட் அப்படியே சப்செட்டில் எக்ஸு ஒயின்னு போட்டுருணுமா? போடக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பாக இருக்கும். அதை நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸு செட்டுக்கு நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போடணும். ஒய் செட்டோட எலமெண்ட்ஸையும் போடணும். அதுக்கப்புறம் இந்த சப்செட்டோட ரிலேஷனை வந்து நம்ம அதில் ரிலேஷனில் வந்து மேப்பிங் போட்டு காட்டணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம R1 எடுத்துக்கலாம். R1ல் வந்து -5, A, 1, A, 3, B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு செட்னா என்னென்னா -5, 1, 3, 4 அப்படின்றது எக்ஸு செட்டு. ஓகேவா? அதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. -5, 1, 3, 4 அப்படின்றது என்னது? எக்ஸோட செட்டு. ஓகேவா? அடுத்தது ஒய் செட்டில் வந்து A, B, C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட செட்டையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா R1, R2, R3 அதோட சப்செட்டை வந்து அதில் வந்து மேப்பிங் பண்ணி காட்டணும். டைரெக்டாக வந்து சப்செட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ் செட்டு ஒய் செட்டுன்னு ரைட் பண்ணக்கூடாது. எக்ஸ் செட்டு ஒய் செட்டுன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தான் எடுத்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த சப்செட்டை வந்து அதில் மேப்பிங் பண்ணி காட்டணும் ஏரோ டயக்ராமில். எக்ஸ் செட்டு ஒய் செட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் செட்டோட எலமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். அடுத்தது ஒய் செட்டோட எலமெண்ட்ஸை வந்து ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணிவிட்டு R1ஓட சப்செட் என்னமோ அதை வந்து கரெக்டாக நம்ம இப்போ -5, A அப்படின்னா எக்ஸில் வந்து -5, Aனா ஒய் செட்டில் வந்து A இதோடைய மேப்பிங் வந்து நம்ம போடுறோம். ஏரோ டயக்ராம் போடணும் அப்படின்னா மேப்பிங் வந்து பாயிண்ட் சப்செட் வந்து நோட் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷனா அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எப்படி தான் இருக்கும், 1 to 1 அவுட்புட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து ஃபங்க்ஷன். அப்படின்னும் போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். R1ல் -5, 1, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒயில் வந்து A, B, C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு R1ஓட ஃபஸ்ட்டு சப்செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -5, A. -5, A அப்படின்னும் போது எக்ஸில் வந்து -5, ஏல ஒயில் வந்து A. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஏரோ போடணும். அப்போ இதுலேருந்து இதோட லிமிட் போகுது. இது வந்து 1 to 1 பாயிண்ட்டு. ஓகே, அவுட்புட்டு. அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 1, A. அப்போ 1ன்றது எது, எக்ஸ் செட்லேயும் ஏன்றது ஒய் செட்லேயும் இருக்குது. ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒன்லி 1 அவுட்புட்டை தான் கொடுக்குது. ரெண்டு எலமெண்ட்ஸும் போய் ஒரு பொருளை தான் கொடுக்குது. அப்படின்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் என்னது, ஒன்லி 1 அவுட்புட்டு தான். அப்போ அது ஒன்லி 1 அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து 3, B. 3ன்றதும் Bன்ற ஒரு அவுட்புட்டை தான் கொடுக்குது. அப்போ அதுவும் ஒன்லி 1 அவுட்புட்டு தான். அப்படி இருந்து R1 ஏன் நாட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க, என்ன காரணம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். எக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, அவுட்புட் இல்லை. ஒய் செட்டில் அதுக்கு அவுட்புட்டு இல்லை. அப்படின்னும் போது ஒரே ஒரு எலமெண்ட்ஸுக்கு சப்செட் வந்து கொடுக்கலன்னா அப்போ வந்து XY வந்து ஒரு XYயில் வந்து R1ன்ற ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ R1ன்றது என்னது, R1 வந்து நாட் ஃபங்க்ஷன். அதனால தான் வந்து நாட் ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம், ரீசன் என்னது, எக்ஸோட செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் 4க்கு வந்து என்ன கிடையாது, அவுட்புட் கிடையாது. அவுட்புட் இல்லை. என்னது, சப்செட் கிடையாது, அவுட்புட் இல்லை. அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கிது, R1 இஸ் நாட் ஃபங்க்ஷன்னு கிடைக்கிது. புரியுதா பாருங்கள். இப்போ வந்து R1 பார்த்துட்டோம். R1 வந்து நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் நாட் ஃபங்க்ஷன் அப்படின்ற உள்ள ரீசனும் நம்ம பார்த்துட்டோம்.
எக்ஸோட எலமெண்ட்ஸில் ஒரு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸோட எலமெண்ட்ஸில் ஒரு எலமெண்ட்ஸோட அவுட்புட் வந்து இல்லை, ஒன்லி ஒன் அவுட்புட்டும் இல்லை அவுட்புட்டும் இல்லை. அப்படின்னும் போது R1ஓட ரிலேஷன் வந்து எப்படி நாட் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு இப்போ R2 பார்க்கலாம் வாங்க. R2 ஈக்குவல் டு செட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சப்செட் உள்ளே என்ன இருக்குது பாருங்கள், -5, B 1, B நெக்ஸ்ட் ஒன் வந்து 3, A 4, Cன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ் செட்டும் ஒய் செட்டும் நமக்கு கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் செட்டும் ஒய் செட்டும் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ரைட் பண்ணிவிட்டு எக்ஸ் எலமெண்ட்ஸில் இருக்கிறதுல வந்து இந்த சப்செட் வந்து இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், மேப்பிங் போடுறோம். இப்போ பாருங்கள், -5 அப்படின்றது எக்ஸ் செட்டு, பின்றது ஒய் செட்டு, ரெண்டுத்துக்கும் மேப்பிங் போட்டோம். அடுத்தது 1ன்றது எக்ஸ் செட்டு எலமெண்ட்ஸு, பின்றது ஒய் செட்டு எலமெண்ட்ஸு, அது ரெண்டுத்துக்கும் மேப்பிங் போடுறோம். அடுத்தது 3ன்றது எக்ஸ் செட் எலமெண்ட்ஸு, ஏன்றது ஒய் செட் எலமெண்ட்ஸு, ரெண்டுத்துக்கும் மேப்பிங் போட்டோம். 4ன்றது எக்ஸ் செட் எலமெண்ட்ஸு, சின்றது ஒய் செட் எலமெண்ட்ஸு, ரெண்டுத்துக்கும் மேப்பிங் போட்டுட்டோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தோடைய அவுட்புட்டும் எப்படி தான் இருக்குது, ஒன்லி ஒன் அவுட்புட்டாக தான் இருக்குது. அப்படின்னும் போது அப்போ அந்த ஆறுன்றது என்னது, கண்டிப்பாக வந்து என்னது, ஆறுன்ற அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன். அப்படி தான் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்னாலே ஒன்லி ஒன் அவுட்புட் தான் இருக்கணும். நம்மளோட எக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்லி ஒன் அவுட்புட்டை தான் கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது அந்த சப்செட் ரிலேஷனில் இருக்க சப்செட் எல்லாமே ஒன்லி ஒன் அவுட்புட் தான் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்போனா ரிலேஷன் வந்து என்னது, ஃபங்க்ஷன். அப்போது செகண்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன், R2 இஸ் எ ஃபங்க்ஷன். அடுத்தது R3 பார்க்கலாம். இப்போ வந்து R3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். R2 வந்து ஃபங்க்ஷன்னு பார்த்துட்டோம், R1 வந்து நாட் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம், ஏன்ற ரீசனும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ R3யில் பாருங்கள், எக்ஸ் செட்டு ஒய் செட்டுன்னு 2 செட்டும் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே வந்து கொஷினில் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறது வந்து என்னது, சப்செட்டில் வந்து மேப்பிங் போட்டு தான் அது வந்து ஒன்லி ஒன் அவுட்புட்டை கொடுத்தா அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம். இப்போ வந்து -5, A ரெண்டுத்துக்கும் ஏ தான். அடுத்து 1, Aக்கும் அவுட்புட்டு 1 தான். அப்போ ரெண்டுமே ஓகே. அடுத்து 3, B என்னும் போது 3, அவுட்புட் 1 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 4, C என்னும் போது அதுவும் வந்து அவுட்புட் 1 தான். ஆனால் 1, Aன்றது திரும்பி வருது. அப்போ நமக்கு 1, Bன்றது திரும்பி வந்து ஏற்கனவே Bயில் வந்து ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அதுலேயே வந்து அடுத்தது என்ன வருது, 1, Aக்கு ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அடுத்து 1, Bக்கு வந்து இன்னொரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 அவுட்புட் வருது. அப்போ 1க்கே வந்து என்ன அவுட்புட் வருது, ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் எக்ஸ் எலமெண்ட்ஸில் வந்து 2 அவுட்புட் கிடைக்குது. அப்படின்னா அந்த R3 வந்து நாட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு தோணுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா, எக்ஸோட எலமெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டிய அவுட்புட் வந்து ஒன்லி ஒன் அவுட்புட்டாக இருக்கணும். இதில் வந்து 2 அவுட்புட் வந்திருக்கு, அதனால் நாட் ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 1.9 வந்து பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.9ல் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா f(x) = 2x - x² கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ வந்து f(x)ன்ற இடத்துல f(1) அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்ற இடத்துல 1ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது f(x)ன்ற இடத்துல f(x+1) அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(x + f(1) அப்படின்னா f(x) ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, f(1) கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, x = 1. ஓகேவா. x = 1 தான் பண்ணணும். அதாவது f(1) அப்படின்னா எக்ஸோட இடத்துல வந்து 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ f(x) அப்படின்றது = 2x - x² அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து f(x)ன்ற இடத்துல f(1) வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து பார்க்கணும். அப்போ xன்ற இடத்துலலாம் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ f(1) 2xன்ற இடத்துல 1, அடுத்தது x² இடத்துல 1². ஓகேவா. அடுத்தது வந்து 1². அடுத்தது வந்து 2 1s are 2. அடுத்து 1 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 1 = 2 - 1 ஆன்சர். அப்போது f(1)க்கு ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு தோணுது. அடுத்தது f(1)ன்ற இடத்துல f(x)ன்றதுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, x+1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூவில் வந்து x+1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, f(x) = 2x - x². இதில் எக்ஸ்ன்ற இடத்துலலாம் என்ன நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x+1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது f(x+1) அதோட கண்டிஷன் என்ன, 2. அந்த எக்ஸ்ன்ற இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம்,
2xன்ற இடத்துல x + 1ன்னு போட போகிறோம். x + 1 ஓகேவா, ப்ளஸ்ஸு எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம போட போகிறோம். அப்போ அந்த 2xன்ற இடத்துல வந்து x + 1ன்னு போடுறதால அந்த 2 வந்து x + 1க்கு வந்து காமனா, அப்போ என்ன பண்ணும், இந்த 2 வந்து மல்டிபிள் எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல மல்டிபிள், அப்போ 2 வந்து எக்ஸோட மல்டிபிள் பண்ணும், 1ஓட மல்டிபிள் பண்ணும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது x + 1 ஸ்கொயர் அப்படின்றது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வாங்க ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் நம்ம எப்படி வந்ததுன்றதை நான் சொல்லித்தரேன் ரேண்டமாக. இப்போ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். f(x)ன்ற இடத்துல 2x + அதாவது x + 1ன்னு போட போகிறேன்றதை சொல்லிட்டேன். அப்போ 2xன்ற இடத்துல xன்ற இடத்துல x + 1ன்னும் போது 2 வந்து என்ன ஆகுது, காமனாக வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுது. மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த இடத்துல 2x + 2ன்னு கிடைக்கும். அது ஒன்று. அடுத்தது வந்து x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது அதில் வந்து a + b ஹோல் ஸ்கொயர்ன்றதை வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். இது 2 ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2x அதோட 2வை மல்டிபிள் பண்ணால் +2 ஓகேவா. அடுத்தது மைனஸ் வந்து காமனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், a ஸ்கொயர் நல்லா வச்சுக்கோங்க, a ஸ்கொயர் அதில் வந்து 2ன்ற இடத்துல வந்து 2வும் ஏன்ற இடத்துல வந்து எக்ஸும் bன்ற இடத்துல வந்து 1 வரும். அப்போ என்ன வரும், அந்த இடத்துல +2x ஓகேவா, +1 bன்றது என்ன, இது 1. அப்போ வந்து 1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ x ஸ்கொயர் 2x + 1 அப்படின்றது நம்மளுடைய அந்த a + bயோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து -1 மைனஸ்ன்றது உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. இதை வந்து ப்ராக்கெட்டில் வந்து நம்ம a + b ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த x + 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மைனஸ் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், அந்த 2x + 2 அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து x + 1 ஹோல் ஸ்கொயர்ன்ற இடத்துல a² + b² + 2ab அதோட ஆன்சர். அப்போ நம்ம அந்த x + 1 ஹோல் ஸ்கொயரை வந்து அதாவது x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்றது ஃபார்முலாலே இருக்குது. 2a × b போது ஏன்றது என்னது நமக்கு எக்ஸு. அப்போது x × bன்றது 1. அப்போது 2x × 1ன்னு வரும். அப்போ அந்த இடத்துல என்ன தான் வரும், 2x தான் வரும், ப்ளஸ்ஸு 1ன்னு வரும். சரியா, 1 ஸ்கொயரு. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ என்ன கிடைக்குன்னா 2x + 1 2x + 2 மைனஸ், இந்த மைனஸ் வந்து உள்ளே போகும். உள்ளே போகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -x² - 2x அடுத்தது என்ன வரும், -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த 2xக்கும் அங்கே இப்போ நமக்கு கிடைச்சிருக்க -2xம் கேன்சல் ஆகிடும். வாங்க காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஃபார்முலா பிரகாரம் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போயிட்டோம். கொண்டு போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2x + 2 அப்படின்ட்டு அது அப்படியே தான் இருக்கும். அந்த மைனஸ் உள்ளே போகும்போது -x² - 2x -1ன்னு மாறும். அந்த மைனஸ் வந்து உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை x + 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்க அந்த ப்ராக்கெட்டை வந்து ஃபார்முலா பிரகாரம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது -2xம் இந்த 2xம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து இங்கே ஒரு 2 இருக்குது, அங்கே வந்து -1 இருக்குது. -1 இருக்கும்போது அந்த -1 2வும் வந்து மைனஸ் ஆகும்போது கேன்சல் ஆகும்போது 1 வந்து கிடைக்கிது. அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது நமக்கு, -x² + 1 அப்படின்னு தான் கிடைக்கிது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது f(x + 1) அப்படின்றதோட ஆன்சரை வந்து -x² + 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். புரியலன்னா அவங்க கேளுங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும். கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகும்போது நான் வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து புரியலன்னா நீங்கள் பாருங்கள், புரியலன்னா கேளுங்க, பார்ப்போம். அடுத்தது இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இதை வந்து ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்தது வந்து நம்ம தேர்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா f(x) + f(1)ன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். இந்த 2x + 2 -x² - 2x + 1 சரிங்களா, -1 இந்த 2xக்கும் இந்த -2xக்கும் கேன்சல் ஆகிடுது. இங்கே -1 இருக்குது. இந்த -1க்கும் இந்த 2க்கும் நம்ம கேன்சல் பண்ணுறோன்னா +1 நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்சரு. இது நான் உங்களுக்கு ஒரு தடவை தெளிவாக சொல்லிட்டேன். புரியுதா பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து
நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒன்னு கொடுத்துருக்காங்க. எஃப்எக்ஸுன்ற கண்டிஷன் வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எஃப்ஒன்னுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அதை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒன்னு இருக்குது. எஃப்எக்ஸோட கண்டிஷன் வந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு எஃப்ஒன்னுக்கு நம்ம ஆன்சர் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 கண்டுபிடிச்சிருக்கோம். 1 ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது இப்போ எப்படி இருக்குன்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நல்லா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் 2x ஒரு கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயரு அதுக்கப்புறம் நம்ம பவர் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்மேட்டில் வந்து இந்த ஆன்சரை வந்து ரைட் பண்ணுறோம். இப்போ ரைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ எஃப்எக்ஸோட ஆன்சர் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஷினில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எஃப்ஒன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயர், அதாவது பவர் அதாவது ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் பவர் வந்து இல்லாமல் இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்க, அப்போ வந்து நம்ம இது வந்து எப்படி எழுதுனா ஸ்கொயர் அப்புறம் வந்து அப்படி பவர் இல்லாமல் அடுத்தது கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அப்படின்னும் போது இங்கே என்ன எழுதுவோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து என்னென்னா இதுதான். அதான் நல்லா பாருங்கள். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அதோட எஃப்ஒன்னுன்றது 1. இப்போ நம்ம அதில் ப்ளஸ்ஸு போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா ஈக்குவேஷன் வந்து ஒரு அது என்னது மிக்சிங்காக இருக்குது. இதை வந்து ரேண்டமாக மாற்ற போகிறோம். அப்படியே ரேண்டமாக மாற்றுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கிறது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வரும். அப்படி தான் நம்ம மாற்றுவோம். இதுதான் இதோட ஆன்சரு. இப்போ வந்து நம்ம மூணுத்துக்குமே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து மூணுத்துக்குமே வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இங்கே ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 1 எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒன்னு ஒன்று கிடையாது, ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். சரிங்களா, அதாவது வந்து எஃப்எக்ஸ் அப்படின்றது எஃப்ஐ வந்து காமனாக எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் வந்து ரெண்டோட வேல்யூஸும் ஒன்றா ஆக்க முடியாது. ஓகே, எஃப்எக்ஸுன்றது வேறு எஃப்ஒன்னுன்றது வேறு, அதனால் ரெண்டுத்தையும் வந்து பண்ண முடியாது. அப்போ நாட் ஈக்குவல்ட்டு அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. சரிங்களா, இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஆன்சர் இஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா, ஹஸ் ப்ரூவ் தட். இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 1.8 1.9 புரிஞ்சிருக்கும். ஒன்றே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோடனே அன்றைக்கே நான் எப்பவுமே சொல்கிறது இதுதான், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உடனே ஹோம் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஹோம் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து சம்ஸ் வந்து நீங்கள் உடனே ஒர்க் அவுட் பண்ண முடியும், மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.